ஸோ ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டோ கீக். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஸ்கூட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோன்னா, எனக்கு பக்கத்தில் நிற்கிற வெஸ்பா SXL மாடலோடைய ரேசிங் 60s எடிஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஸ்பா SXL மாடலோடைய ரேசிங் 60s எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து ஸ்கூட்டர்ஸோடைய லைனப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்பா ஸ்கூட்டர்னாலே ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ரேசிங் 60s மாடலோடைய ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துலாம். இந்த ஸ்கூட்டரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஸ்கூட்டரோட ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்கூட்டரோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது போன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம வந்து தரவா பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் எஸ், வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கூட்டரை ப்ரொவைட் பண்ணவங்க இங்கே கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்டில் இருக்கிற PV மோட்டார்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து அப்ரிலா ஸ்கூட்டர்ஸோ இல்லை வெஸ்பா ஸ்கூட்டர்ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணினாலோ இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினாலோ நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இவங்களுடைய ஷோரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டருடைய ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வாக் அரவுண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து தந்துடுறேன். இந்த ஸ்கூட்டருடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஸ்கூட்டர் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் நான். அண்ட் இந்த ரேசிங் 60s மாடல் பார்த்தீங்கன்னா 125cc அப்புறம் வந்து 150cc ரெண்டு என்ஜின்லையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் தீமில் தான் வரும். ஸோ இந்த ஒயிட் கலர் வித் அந்த ரெட் கலர் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெட்ரோ கிளாசிக் டச் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த SXL பேட்ச் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 valve டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் வித் 3 valve டெக்னாலஜி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் வந்து போக இந்த ஸ்கூட்டர் பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் வந்து இந்த வீடியோவில் போக வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடறேன் நான். அண்ட் இதுதான் இந்த ஸ்கூட்டருடைய சைட் ப்ரொஃபைல் வியூ. ஸோ பார்க்குறதுக்கே அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ரோட்டில் ஓட்டினீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு டிசைன் தான் இந்த வெஸ்பாவுடையது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கலர் ஸ்கீமில் இன்னுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் LED லைட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட் டைம்லலாம் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் டிசைனும் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் மேலே ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் உங்களுக்கு வந்து அப்படியே ரெட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த தீம் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு ரொம்பவே சூட் ஆகிருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரெட் வித் ஒயிட் கலர் தீம் அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வெஸ்பாவுடைய பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. பியாஜோ கம்பெனியோடைய பேட்சிங்கிறது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து LED கிடையாது, ஹாலஜனில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டரில் வந்து LEDயில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. பட் ஸ்டில் ஓகே, உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும். அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் வெண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு அஸ்தட்டிக் பர்பஸ்க்காக தான், உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனலில் வந்து கிடையாது. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக அந்த ஃபின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அலாயோடைய அந்த டிசைன் தான். ஸோ இந்த அலாய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 5 spoke டிசைனு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன்ஸில் 11 inch வீல்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு டைப்பு. ஏன்னா இது ஒரு ஏர்கிராஃப்ட் டிரைவ்ட் ஸ்டைலில் சிங்கிள் சைட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு 2 சைடில் வராது, உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் சைட் ஆம் சஸ்பென்ஷன் வித் ஆன்டி டைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடியது. அண்ட் அந்த ஸ்ப்ரிங்குமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்ட் ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரியே. ஸோ டிசைன் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CBS அதாவது கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து KBX பிரேக் கேலிப்பர்ஸ். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்கூட்டரில் எப்படி இருக்குன்றதை நான் வந்து ரைட் பண்ணும்போதே வந்து காமிச்சிடுறேன் நான்.
அண்ட் இங்கே அந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் பார்த்துருங்க ரெட் கலரில் இருக்குது. அப்புறம் டிஸ்க் பிரேக்கோடைய சைஸ் இருக்குல்ல, அது வந்து 200 mm வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் நான் வந்து போக போக காமிக்கிறேன். பட் இந்த ஸ்கூட்டரில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டருடைய சாசஸ் இருக்குல்ல, அது வந்து சிங்கிள் மோனோகாக் சாசஸ். ஸோ மற்ற ஸ்கூட்டர்லாம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து 2-3 பார்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மோனோகாக் பாடி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு என்டையர் ஒரு ஃப்ரேம் இது. ஸோ இது வந்து பார்ட்டெல்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் மோனோகாக் சாசஸ். ஸோ வெஸ்பா ஸ்கூட்டருடைய ஒரு மெயினான ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல்ன்ட்டு இல்லை, வெஸ்பாவுடைய எல்லா ஸ்கூட்டர்லையுமே வந்து அப்படி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து ஃபுல்லாக காமிச்சிடுறேன் நான். ஸோ இதுதான் இந்த ஸ்கூட்டருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸோ ஸ்பீடோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து 0 to 120 km/h ஸ்பீட் வரைக்கும் அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்கீல உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து லிமிட்டடான இன்ஃபர்மேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் மீட்டர் இருக்குது மேலே, அண்ட் 2 ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த மோட் பட்டன் மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் பி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிமிட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து லைட்டோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பட்டனுடைய குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. கீழே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டருடைய கண்ட்ரோல்ஸ் வருது. அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்னுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்னுடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரொம்பவே டீசெண்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து சவுண்டெல்லாம் நல்லா வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் லைட்டுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த சைட்லேயே பட்டன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து வருது. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே கீழே உங்களுக்கு வந்து வார்னிங் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட் மிரர்ஸ் வந்து மாட்டலாம், பட் மாட்டினா அந்த ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைல் இருக்கிற மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு பிக்சர் வந்து அப்படியே காமிக்கிறனால ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் டிசைனில் மட்டும் உங்களுக்கு வந்து ரப்பர் மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்ட்ரிப் டிசைன் வந்து 2 சைட்லையுமே வருது. நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் மேட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரப்பர் மெட்டீரியல். ஸோ ரப்பர் ஸ்ட்ரைப்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் உங்களுக்கு வந்து மேட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக உங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஹூக்கும் வருது. ஸோ பேக்கில் நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். அண்ட் இங்கே கீயோடைய ஸ்லாட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ரேசிங் 60s அந்த பேட்சிங்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரேசிங் 60s எடிஷனில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பாடியே சொல்லியிருக்கேன்ல, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மோனோகாக் சாசஸ் பாடி. ஸோ ஃப்ரேம் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடையாது, ஒரு சிங்கிள் பீஸ். அது எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது என்டையர் ஸ்கூட்டரே பார்த்தீங்கன்னா மோனோகாக் பாடி. அண்ட் அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்கூட்டருடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூட்டருடைய சீட்டிங் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ப்ரீமியமான ஒரு ஃபீலில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சைடில் அந்த ஒயிட் பைப்பிங் மெட்டீரியல்லாம் வந்து கொடுத்து இந்த ஸ்கூட்டருடைய தீமுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக பின்னாடி தள்ளும் போதெல்லாம். அண்ட் இந்த குஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் அந்த ஃபினிஷிங்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடுலுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிப் வருது, எதுக்குன்னா வந்து பின்னாடி பிடிச்சி தள்ளுறதுக்கு. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பில்லன் வச்சுட்டு உட்காந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டீக்கல் ஒர்க்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து பேட்சிங் வருது SXL, ஸோ 3 valve டெக்னாலஜி. ஸோ இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 3 valve டெக்னாலஜி இருக்கக்கூடிய என்ஜின். ஸோ பவர் வந்து 9.8 ஹார்ஸ் பவரும் அப்புறம் வந்து 9.6 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் வந்து 125cc. அண்ட் இந்த ரேசிங் 60s எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150cc என்ஜின்லையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டரை ரைட் பண்ணும்போதே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். அண்ட் இப்போ ஸ்கூட்டர் வந்து ஐடியில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஃபுட் பேக் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரப்பர் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இங்கே சீட்டுக்கு அடியில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ்க்குலாம் வர மாதிரி அந்த ஹெட் மட்டும் கவர் பண்ணுற மாதிரியான ஹெல்மெட் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக வச்சுலாம் நினைக்கிறேன் நான். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூட்டரில் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஃபியூல் டேங்க்குடைய ஓப்பனிங் இங்கே இருக்குது. ஃபியூல் டேங்க்குடைய சைஸ் வந்து 7.4 லிட்டர்ஸ். ஸோ யூஸ்வலாக ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 இல்லை 6 லிட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு வந்து 7.4 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க்குடைய சைஸ் வந்து ரொம்பவே பெருசு தான். ரேஞ்சும் உங்களுக்கு வந்து அதிகமாக இதனால் கிடைக்கும். அண்ட் பின்னாடி ரியர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எல்இடி லைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக தான் இருக்குது. நம்ம வெஸ்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த SXL, VXL ஆல்மோஸ்ட் எல்லா பைக்லேயுமே வந்து சேம் இதே செட் ஆஃப் டெய்ல் லைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே சேம் தான். பட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து எல்இடி கிடையாது, இது வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்பாவுடைய பேட்சிங் வருது. அண்ட் வண்டியோடைய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா சூட்டாக இருக்குது. கலரும் இந்த ஸ்கீமுக்கு ரொம்பவே நல்லா எடுத்துக்காட்டுது. அப்புறம் ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 இன்ச் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் செக்ஷன்ஸ் வந்து 110 செக்ஷன்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு டயர் சைஸ் தான். அண்ட் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் ரிம்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சைடில் மட்டும்தான் வரும், உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து கிடையாது. அண்ட் இப்போ வந்து ரைட்டை ரெவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த என்ஜினுடைய நோட்டே வந்து ரொம்ப ரிஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த BS6னாலேயே இந்த என்ஜினில் ரொம்ப ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் அந்த என்ஜினுடைய அந்த சவுண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த வைப்ரேஷன்லாம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணவே முடியல. சைடில் வந்து உங்களுக்கு ரொம்பவே அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூட்டருடைய ஒரு கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்கூட்டருடைய ஃப்ரண்ட் அண்டு, ரியர் அண்டு, அப்புறம் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். அண்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டருக்கு 5 இயர் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க, இல்லை 60,000 கிலோமீட்டர்ஸு. அண்ட் வெஸ்பா ஸ்கூட்டருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபேடே ஆகாது. ஸோ எந்த ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து இந்த பெயிண்ட் ஸ்கீம் இருக்குல்ல, அது வந்து லைஃப் லாங் வந்து இந்த பெயிண்ட் வந்து அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாது. அண்ட் அதுதான் அந்த ஸ்கூட்டருடைய ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீமியம் ஸ்கூட்டர் இந்த ரேசிங் 60s எடிஷனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees பக்கம் வருது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த ஸ்கூட்டர் பற்றின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்கூட்டரை வந்து இப்போ ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த ஸ்கூட்டரை ரைட் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ ஆல்ரைட் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெஸ்பா SXL ரேசிங் 60s எடிஷனை தான் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த ஸ்கூட்டருடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கூட்டருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 124.5 cc சிங்கிள் சிலிண்டர் 3 valve டெக்னாலஜி இருக்கிற என்ஜின். ஸோ இது வந்து 9.8 ஹார்ஸ் பவர், அப்புறம் வந்து 9.6 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 125 cc ஸ்கூட்டர் செக்மெண்ட் இருக்கிற அந்த ஒரு பவரை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 60, 70 அந்த 80 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி 60 km/h ஸ்பீடில் வந்து போகிறதுக்கு இந்த ஸ்கூட்டர் எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது. அண்ட் ஆக்சலரேஷனுமே வந்து இனிஷியலாக ரொம்ப ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. அண்ட் பிரேக்ஸும் நான் வந்து சொல்லி ஆகணும், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ரியர் வந்து ட்ரம் தான். ஸோ இது சிங்கிள் சேனல் ABS, பட் வந்து கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் இது. ஸோ ஓவராலாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இனிஷியல் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூட்டருடைய டோட்டல் கர்வ் வெயிட்டே வந்து 116 kgs தான். ஸோ 116 கிலோனால உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி யூட்டர்ன் போடுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ரொம்பவே ஷார்ட்டாக போட்டு போயிடலாம். அண்ட் இப்போ நான் வந்து ஆக்சலரேட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஆக்சலரேட் பண்ணால் அந்த 0 to 40 வந்து ரொம்பவே குயிக்காக வந்துடுது. அண்ட் 40 to 60, 70 வரைக்குமே வந்து பிரிஸ்காக தான் ஆக்சலரேட் ஆகுது. 70 வந்ததுக்கப்புறம்னா லைட்டாக அந்த விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 80 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வாபிள் ஆறது இல்லை, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் அதுக்கு மேலே போகும்போது பவர் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆயிருது. பட் ஸ்டில் ஓகே, ஒரு ஸ்கூட்டருக்கு வந்து ஒரு 60, 70, 80 km/h ஸ்பீட் அந்த இது போனாலே போதும். உங்களுக்கு வந்து கண்ட்ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூட்டருடைய வெயிட் வந்து ரொம்பவே கம்மி தான்.
அண்ட் சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து இந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் சைட் ஆம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீட் போனாலும் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெருசாக அந்த பவுன்சியான ஒரு ஃபீலிங்லாம் வர மாட்டேங்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவரால் உங்களுக்கு வந்து நல்ல செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீட்டிங்கோட கம்ஃபர்ட் இருக்குல்ல. ஸோ சீட்டுடைய ஹைட் வந்து வெறும் 760 mm தான். ஸோ 760 mmனால உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் ரைடர்ஸுமே வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது டாலான ரைடர்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்து ஷார்ட்டான ரைடர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm தான். ஸோ மோசமான ரோட்டில் போகும்போது தனியாக உங்களுக்கு வந்து சோலோவும் ஓட்டும் போது பிரச்சனை வராது. பட் பில்லன் வச்சுட்டு உட்காந்து ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஏற்றி இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த BS6 கம்ப்ளைண்ட்னால ரொம்பவே ரிஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ ஆக்சலரேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷனு அந்த ரஃப்னஸ் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பவர் டெலிவரி உங்களுக்கு வந்து ரொம்பவே லீனியராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து CVT டிரான்ஸ்மிஷன். ஸோ CVT வந்து கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸ் டிரான்ஸ்மிஷன் தான் இது. நீங்கள் ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா போயிட்டே இருக்கும். அண்ட் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு வந்து போத் ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் பேக் பிரேக் வந்து இங்கே ஹேண்டில் பார்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஸ்கூட்டருடைய அந்த செட்டப் தான். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே நல்லா இருக்குது. கிரிப்பு வந்து ஓரளவுக்கு 60-70 வரைக்கும் போகும்போது நல்லா இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்கூட்டருமே உங்களுக்கு வந்து 80க்கு மேலே போகும்போது கொஞ்சம் கிரிப் வந்து அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா வீல் சைஸ் வந்து குட்டினால வந்து கொஞ்சம் கிரிப் வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் தான் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸில் ABS இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஸோ எந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 அதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூட்டர் பற்றின எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்கூட்டருடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர் இது. ஸோ ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைல், அந்த பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பார்க்குறதுக்கே வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர் மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கலாம். லைக் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நிறைய ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வருது. ஸோ இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் மற்றபடி பெருசாக உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டருடைய பில்ட் குவாலிட்டி வந்து வேற லெவல் இருக்குது சொல்லியானோ. ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரிவன். நம்ம இந்த ஸ்கூட்டர் பற்றின எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ see you guys next video. டாடா பை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்க்கு வந்தாச்சு. ஸோ இது அந்த ஷோரூம் PV மோட்டார்ஸ் இங்கே அவினாஷி ரோட்டில் இருக்குது. ஸோ ஃபார் ஃபர்தர் புக்கிங்ஸ், டீட்டெயில்ஸ், டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் உங்களுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். see you guys next video. டாடா பை.